ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டாசல் பார்க் சேனல். நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா உள்ளித்தியல் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த டிஷ் பாத்தீங்கன்னா கேரளால ரொம்ப ஃபேமஸான டிஷ். அடிக்கடி ஒரே மாதிரி டிஷ் சமைச்சு போர் அடிக்குதுன்னா இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சூப்பர்வா இருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. 2 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா கடாயில் ஆயில் விட்டுக்கோங்க. 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. தோல் உரிச்சு சின்ன சின்னதாக எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயத்தை. 1 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காயில் முழு தேங்காயில் பார்த்தீங்கன்னா அரை தேங்காய் நான் திருகி எடுத்திருக்கேன். ஸோ மிக்சியில் போட்டுலாம் அரைக்காதீங்க. லைட்டாக பூவாக வரும்ல, அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் திருகி இதை ஆட் பண்ணுறப்ப தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் இந்த ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கோல்டன் கலர் வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுங்க. இந்த கலர் வரணும். இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஐ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு சட்டுன்னு கலர் மாறிடும். உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஸ்லோவாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு ஸ்லோவாக இதை நீங்கள் நல்லா வதக்கி எடுக்கணும். கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சு லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரில் ஒரு திக்கான பேஸ்ட்டை அரைச்சிக்கோங்க. அதே கடாயில் பார்த்தீங்கன்னா 50 கிராம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கப் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் வர வரைக்கும் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். இந்த உள்ளி தீயலுக்கு ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. கேரளாலாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் பிடிக்காதவங்க நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை 3 வரமிளகா ஆட் பண்ணிக்கிறேன். இதை லைட்டாக எண்ணெயிலே நம்ம பொரிய விட்டு எடுத்துக்கலாம். இதை லைட்டாக பொரிஞ்சு வரட்டும். இப்போ மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா காரத்துக்காக ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மீடியம் சைஸில் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ இந்த மசாலாலாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி நம்ம எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இந்த எண்ணெயிலே வதங்கி வரட்டும். இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் இது நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரை நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி எடுத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 கப் தண்ணி வச்சு கரைச்சி நான் எடுத்துக்கிட்டேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் புளி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அந்த பவுலை மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிச்சு சுண்டி வரணும். அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் பார்த்தீங்கன்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது திக்னஸ் கொடுக்க பார்த்தீங்கன்னா அதோட சால்ட் கரெக்டாக இருக்கும். ஜாஸ்தி ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது திக்னஸ் கொடுக்க நமக்கு சால்ட்டியாக இருக்கும். அதனால அதை மட்டும் பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ளேமை ஹையில் வச்சு ஒரு 20 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன துண்டு வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். 5 மினிட்ஸ் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இதை அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா திக்னஸ் கொடுக்க அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால 5 மினிட்ஸ் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா ஓரங்களில் லைட்டாக எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி நல்லா திக்னஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளோட தீயல் ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ லைட்டாக தான் ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுன்னா நம்மளுடைய உள்ளி தீயல் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா மல்லி இலையை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சுட சாதத்தோட இந்த உள்ளித்தீயல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் கைஸ், சூப்பரான உள்ளித்தீயல் எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டினேன். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கேரளாவில் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. இது
இந்த தீயல் ரெசிபி பண்றது ரொம்ப ஈஸி, டேஸ்டும் பாத்தீங்கன்னா அட்டகாசமா இருக்கும். அடிக்கடி பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி டிஷ் செஞ்சு போர் அடிச்சிச்சுன்னா இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா வீக்லி ஒன்ஸ் இதை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணிடுவீங்க. இதே போல நீங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பாய் காய்ஸ், நான் உங்கள் தோழி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.